வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 93 இன்ப வாழ்வு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. பொருள்துறையில் சமநீதி, பொதுச் சமையல், குழந்தைகளை அருள் நெறியில் வளர்க்கும் முறை அனைத்துலகும் அமுல் செய்வோம். பாருங்க, மனிதர்களுக்கு எதனால் இன்ப வாழ்வு கிடைக்கும் என்று அருட்தந்தை அவர்கள் பட்டியலிடுகிறார். முதல்ல இந்த பொருள்துறையினுடைய ஏற்றத்தாழ்வு ஒழிய வேண்டும். மக்கள் அனைவரும், இந்த மண் மீது பிறந்த மக்கள் அனைவரும் சமம். அனைவருக்கும் வாய்ப்புகள் சமமாக கிட்ட வேண்டும். பொருள்துறையில் இன்று காணுகின்ற என்ற ஏற்றத்தாழ்வு நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ரொம்ப எளிமையாக யோசித்தா கூட, ஒருத்தர் செல்வந்தராக இருக்கார், ஏழைகளாக இருக்கவங்க அவரை பார்த்து வைத்தறிச்சலோடு இருக்காங்கன்னா அது அந்த செல்வந்தரை பாதிக்கத்தான் செய்யும். அதனால் பொருள்துறையில் இத்தனை ஏற்றத்தாழ்வுகளை நம்ம அனுமதிக்கக்கூடாது. இரண்டாவது, பொது சமையல். அதே போல் பெண்களை வெறும் சமையல் அறை இயந்திரமாக மாற்றுகின்ற பழக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அருட்தந்தை உலக சமாதானத்தில் அது ரொம்ப அழகாக ஆழமாக பேசுகிறாங்க. 200 பேருக்கு ஒரு சமையல் விடுதி என்று அமைத்து கொண்டு அனைவரும் இணைந்து பொதுவான ஒரு சமையல் முறையை வைத்து கொள்ள வேண்டும். சில உணவுகள் நம்ம ஸ்பெஷலாக செஞ்சுக்கணும்னாலும் அவங்க தனித்தனியாக அவங்க வீட்டில் செஞ்சுக்கலாம். ஆனால் மற்றபடி ஒரு பொதுவான சமையல், ஒருத்தரே மணிக்கணக்காக ஒவ்வொரு வீட்லேயும் சமையலுக்கு நேரம் ஒதுக்கி சமைக்கின்ற அந்த பெரிய தொல்லைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். மிக முக்கியமான ஒன்று, குழந்தைகளை அருள் நெறியில் வளர்க்கும் முறை. அறிஞர்கள் கண்காணிப்பில் குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும். இதை உலகம் முழுவதும் அமுல் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாடு, குறிப்பிட்ட சமுதாயம் என்று இல்லாமல் உலகம் முழுவதும் இந்த 3 திட்டங்களும், பொருள்துறையில் சமநீதியும், சமையல் பொதுவாக செய்யப்பட வேண்டும், குழந்தைகளை அறிஞர்கள் கண்காணிப்பில் வளர்த்த வேண்டும். அப்படி செய்யும் பொழுது மனிதருக்கு இன்ப வாழ்வு அமையும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.